ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே தலைவர் டீ போட்டு கொடுத்துட்டாரு. ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முட்டையை வேக வச்சு மாவு இருந்துச்சு, தோசை ஊற்றி கொடுத்துக்கலான்னு சொல்லி சட்னிக்கு வதக்கியாச்சு. அப்புறம் இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் பிளான் பண்ணியாச்சு. சட்னியை அரைச்சி இதை தாளித்து விட்டுறலான்னு சொல்லி சட்னியை தாளித்து விட்டாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு தோசையும் கடலப்பருப்பு சட்னியும் வச்சுருக்கேன். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு பீட்ரூட் ரைஸ் வச்சாச்சு. எங்களுக்கு அப்படியே அந்த முட்டையை போட்டு முட்டை குழம்பு பண்ணியாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஊற வச்சிட்டேங்க. நட்ஸ் எல்லாத்தையுமே ஊற வச்சு ஒரு ரெட் பனானா அரைஞ்சி அதை போட்டு பிள்ளைங்களுக்கு அரைச்சி கொடுத்துட்டு அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சி பாலாற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் ஊற வச்சதெல்லாம் எடுத்து அதை உரித்து எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். பிள்ளைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க. ஸோ இது கொடுத்தா வெயிட் போடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இதை ட்ரை பண்ணுறேன். இதோட பாலை மிக்ஸ் பண்ணி அடித்து தம்பி நல்லா குடித்தான். தம்பி ஃபிட்னஸ் போயிருக்கான். அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு காலையில் இந்த வேலையை பூரா முடிச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு தொக்கு உருண்டை, அப்புறம் 2 தேன் மிட்டாய், அப்புறம் பிஸ்கட் ஒன்று வச்சேன் போதும் இன்னைக்கின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எக்கு தான் வச்சுருக்கேன். பீட்ரூட் ரைஸ், எக்கு முடிஞ்சுங்க. லன்ச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தா தம்பி வந்துட்டா ஃபிட்னஸ் போயிட்டு. ஆமாம், காலையில் 5:30க்கெலாம் எந்திரிச்சிடுவான். 5:30க்கு எந்திரிச்சு 5:45 கிளம்பிடுவான். போயிட்டு அப்படியே வந்தோடனே ஸ்கூலுக்கு வந்துடுவான். அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிடுவான். சாப்பிட்டுட்டு அப்படியே வேனுக்கு போயிட்டான். 7:50க்கெலாம் போயிடுவான். அடுத்து பாப்பா பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டாங்க. அவளும் சாப்பிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டு கிளம்பிட்டாங்கங்க. எல்லாரையும் கிளப்பி விட்டுறோங்க. இதாங்க எனக்கு நிம்மதி. அதுக்குள்ளே அங்கே எங்கள் அம்மாச்சி துணியெல்லாம் மடிச்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மா பாப்பா ஸ்கூலில் விட போகிறாங்க. தம்பிக்கு பார்த்திங்கன்னா 7:50க்கு வேன் வந்துடும். பாப்பா கூட்டிகிட்டு போய் தான் விடணும். அதனால் அம்மா கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் பொக்கே தாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணுமோ அதுபடியே அந்த மாடல் படியே நாங்கள் செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் எனக்கு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என் நம்பர் அனுப்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.